ஸோ பாருங்கள், மெஷர்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸஸ் சரியா. இதில் 3 அணா இருக்குது. எந்த மீட்டர்ஸாக இருந்தாலும் 3 ஃபோர்ஸஸ் கண்டிப்பாக வேணும். ஒன்று டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ், கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ், டேம்பிங் ஃபோர்ஸ் சரியா. டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர் ஆப்ரேட்டிங் ஃபோர்ஸ். இட் காசஸ் த மூவிங் சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் டு மூவ் ஃப்ரம் இட்ஸ் பொசிஷன் ஆஃப் ரெஸ்ட் சரியா. அதாவது அந்த ஒரு பாயிண்டர் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருந்து மூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஃபோர்ஸ் வந்து டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் சரியா. which is indicated by a pointer as 0 in the dial. This force is made as to act by utilizing any one of the following effects சரியா. இது எப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒன்று மேக்னெட்டிக் எஃபெக்டில் பண்ணுவாங்க, அடுத்தது ஹீட்டிங் எஃபெக்டில் பண்ணுவாங்க, அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் எஃபெக்ட் அல்லது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் எஃபெக்ட். இதில் ஏதாவது ஒரு எஃபெக்டில் இந்த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸை பண்ணுவாங்க. The actual method of producing a deflecting torque depends upon the type of instrument சரியா. Thus, the deflection system of an instrument converts electric current or potential into a mechanical force சரியா. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்னா நீங்கள் இப்போ அம்மீட்டரில் யூஸ் பண்ணும்போது கரண்ட் வச்சு மூவ் ஆகும், அதனால எலக்ட்ரிக் கரண்ட், அல்லது பொட்டன்ஷியல்னால் வோல்டேஜ் இன்ட்ரூ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் அந்த பாயிண்டர் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு பார்க்குறது டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் சரியா. செகண்டு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ். The deflection of the moving system will be finite if there is no opposing force சரியா. அதாவது ஒரு பாயிண்டர் வந்து 0 பொசிஷனில் இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா, அதாவது இப்படி இருக்குன்னா இப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும் சரியா. மூவ் ஆரம்பிக்கும் போது அதுக்கு தேவையான கண்ட்ரோலிங் இல்லை அப்படின்னா என்ன பண்ணோம், பாயிண்டர் நேராக அத்தை வரைக்கும் போயிடும் சரியா. அப்போ கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் தேவைப்படும். அந்த சிஸ்டம் ப்ரொடியூசிங் கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, controlling force limit the movement of moving system which also ensures the magnitude of deflection சரியா. இந்த கண்ட்ரோலிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த மூமெண்ட்டை வந்து லிமிட் பண்ணி அதே போல் மேக்னிடியூடுக்கு தக்கன டிஃப்ளெக்ஷன் காணிக்கும் சரியா. எவ்வளோ தூரம் வோல்டேஜ் இருக்கோ அது கணக்கு பண்ணி டிஃப்ளெக்ஷன் காணிக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் சேம் ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் குவான்டிட்டி டு பி மெஷர்டு சரியா. நம்ம எவ்வளோ ரீடிங்ஸ் காணிக்கணுமோ அதுக்கு தக்கன இது மெஷர் ஆகும். The controlling torque increases in magnitude will deflection till it balances the deflecting torque. That is steady state deflection சரியா. ஒரு மீட்டரில் வந்து ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்ளெக்ஷன் ஆகணும் அப்படின்னா கண்ட்ரோலிங் டார்க்கும் டிஃப்ளெக்டிங் டார்க்கும் சரி சமமாக இருக்கணும் சரியா. கண்ட்ரோலிங் டார்க் ஈக்குவல் டு டிஃப்ளெக்டிங் டார்க். இதில் கண்ட்ரோலிங் டார்க்கோட வேலை பார்த்திங்கன்னா, டு ப்ரொடியூஸ் எ ஃபோர்ஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் சரியா. அதாவது என்ன பண்ணணும், ஈக்குவலும் ஆப்போசிட்டும் டிஃப்ளெக்டிங் ஃபோர்ஸ் உருவாகி ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் பொசிஷனில் அந்த பாயிண்டர் வந்து நிற்கணும். அதே போல் செகண்டு டு பிரிங் த மூவிங் சிஸ்டம் பேக் டு 0 சரியா. அந்த இன்புட் வந்து பேக் டு 0 வந்தது when the input is stopped சரியா. இன்புட் வந்து எப்போ சப்ளைலேருந்து ஆஃப் ஆகுதோ உடனே என்ன செய்யணும், அந்த பாயிண்டர் ரிட்டர்ன் ஆகி 0ல் வரணும் சரியா. இதில் 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஸ்ப்ரிங் கண்ட்ரோல், இன்னொன்று கிராவிட்டி கண்ட்ரோல். ஸ்ப்ரிங் கண்ட்ரோலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள், 2 ஃபாஸ்பர் பிரான்ஸ் ஸ்பைரல் ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க, வவுண்ட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சரியா. 2 ஸ்ப்ரிங் இருக்கும், 2ம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஆக்டிங் ஒன் அகெயின்ஸ்ட் த அதர் யூஸிங் ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சரியா. அதாவது ஒன்று டைட் ஆகும்போது இன்னொன்று லூஸ் ஆகும், அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒன் எண்ட் ஆஃப் த ஈச் ஸ்ப்ரிங் இஸ் அட்டாச் டு த ஸ்பிண்டில் சரியா. 2 ஸ்ப்ரிங்குமே ஒரு எண்டை ஸ்பிண்டிலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. The other end of the spring is attached to a lever. More turns are provided in the springs to reduce stress சரியா. அந்த ஸ்ப்ரிங்கில் நிறைய டர்ன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா என்ன பண்ணும், அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குறையும். ஓகே, இதுதான் அந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டம். பாருங்கள், ஏபி 2 ஸ்ப்ரிங் இருக்குது. ஒன்று ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும், இன்னொன்று கிளாக் வைஸில் சுற்றி வச்சுருப்பாங்க. 2 எண்டும் ஸ்பிண்டிலில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சரியா. ஒரு எண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்னொன்று லிவரில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடம் வந்து பைவட்னால் இந்த பேரிங்ஸ் மாதிரி சொல்லுவோம்ல, அந்த ஸ்பிண்டில் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிறதுக்கு இந்த பைவட் யூஸ் பண்ணோம் சரியா. இது பாயிண்டர், இது வந்து ஸ்கேல் சரியா. இது வந்து ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நீங்கள் மீட்டர்ஸ் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், ரீடிங்ஸ் கரெக்டாக காணிக்கும் சரியா. ஆப்ரேஷன் பாருங்கள், when deflecting torque is 0, the torque on the spindle due to both the spring is 0 சரியா. அதாவது டார்க் எதுவுமே 0 இருந்துச்சுன்னா எல்லா இதுவும் 0 இருக்கும். Under influence of deflecting torque, when pointer moves one of the springs unwind and other spring unwinds or twisted
சரியா. ஒரு இது வைண்டிங் ஆச்சுன்னா இன்னொரு இது அன்வைண்ட் ஆகும். த ட்விஸ்ட் இன் த ஸ்ப்ரிங் ப்ரொடியூசஸ் கண்ட்ரோலிங் டார்க். சரியா. அந்த ட்விஸ்ட்டு எப்படி இருக்கோ அதை பொறுத்து கண்ட்ரோலிங் டார்க் இருக்கும். வென் ட்விஸ்ட் டிஃப்ளெக்டிங் டார்க் ஸ்டாப்ஸ் த வவுண்ட் ஸ்ப்ரிங் பிகம்ஸ் மூவிங் சிஸ்டம் பேக் டு 0 பொசிஷன். சரியா. அந்த டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து ஸ்டாப் பண்ண உடனே என்ன செஞ்சிடும், பாயிண்டர் வந்து 0 பொசிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகிரும். ஓகே. இதோட ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா டிசி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா. சரியா. டிசி அப்படின்னா கண்ட்ரோலிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தீட்டா. டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் ப்ரொபோஷனல் டு த கரண்ட் பாசிங் த்ரூ தம். சரியா. அதாவது எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகும் அதை பொறுத்து என்ன செய்யும், டிஃப்ளெக்டிங் டார்க் இருக்கும். சரியா. அண்டர் ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் டிஃப்ளெக்டிங் டார்க்கும் கண்ட்ரோலிங் டார்க்கும் எப்படி இருக்கும், சரி சமமாக இருக்கும். அதாவது தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஐ. அதாவது கரண்ட் எவ்வளோத்துக்கு இருக்கோ அதை பொறுத்து அந்த தீட்டா அந்த டிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும். சரியா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்ஸுக்கு கொஞ்சம் ரெக்குவயர்மெண்ட் இருக்கணும். அந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்கணும்னா ஷுட் பி நான் மேக்னெட்டிக். சரியா. நான் மேக்னெட்டிக்காக இருக்கணும். ஹாவ் லோ ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். லோ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அடுத்து ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் ஃப்ரீக்வெண்ட் மெக்கானிக்கல் ஃபேட்டிக். சரியா. அந்த மெக்கானிக்கல் இது திருப்பிடிக்காமல் இருக்கணும். சரியா. மெட்டீரியல்ஸ் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள். சிலிக்கான், பிரான்ஸ், காப்பர், அலுமினியம், சில்வர், பாஸ்பர், பிரான்ஸ் இது எல்லாமே இந்த ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி. செகண்டு கிராவிட்டி கண்ட்ரோல். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்மால் வெயிட்ஸு ஒரு ஆர்மில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆர்ம் பார்த்திங்கன்னா அட்டாச்டு டு மூவிங் சிஸ்டத்தில் இருக்கும். த பொசிஷன் ஆஃப் த வெயிட் இஸ் அட்ஜஸ்டபிள். சரியா. திஸ் வெயிட்ஸ் ப்ரொடியூஸ் அ கண்ட்ரோலிங் டார்க் டியூ டு கிராவிட்டி. 2 வெயிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று கண்ட்ரோல் வெயிட், இன்னொன்று பேலன்ஸ் வெயிட். சரியா. ஃபிசிக்கலி இது ரெண்டும் பார்த்திங்கன்னா 90 டிகிரிஸில் வச்சுருப்பாங்க. ஆர் அட்டாச்டு டு த ஸ்பிண்டில் கேரிங் த பாயிண்டர். சரியா. அண்டர் 0 டிஃப்ளெக்ஷன் த கண்ட்ரோல் வெயிட் இஸ் ஹேங்டு வெர்டிகலி. சரியா. அதாவது என்னென்னா சப்ளை இல்லாத நேரத்தில் 0 டிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது அந்த கண்ட்ரோல் வெயிட் என்ன பண்ணணும்னா ஹேங்டு வெர்டிகலி. சரியா. நேராக பார்த்துருக்கணும் வெர்டிகலாக. அண்ட் ஹென்ஸ் டஸ் நாட் எக்ஸட் எனி டார்க். எந்த ஒரு டார்க்கும் அது உருவாக்குது. இந்த பாயிண்டர் டிஃப்ளெக்ஷன் த்ரூ அன் ஆங்கிள் தீட்டா ஃப்ரம் 0 பொசிஷன் எக்ஸட் 2 டார்க். சரியா. 2 டார்க்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். தென் த கண்ட்ரோல் வெயிட் ஆல்சோ மூவ்ஸ் த்ரூ 0. A component of the weight equal to W sin theta acts at a distance L from the center and provides a control torque equal to WL sin theta. சரி. இன்னொரு இதுதான் கண்ட்ரோல் வெயிட்டு, இது பேலன்ஸ் வெயிட்டு, இது பாயிண்டர். சரி. நார்மலாக இருக்கும்போது இந்த கண்ட்ரோல் வெயிட் கீழே பார்த்துருக்கோம். பேலன்ஸ் வெயிட் இப்படி இருக்கும். பாயிண்டர் இந்த 0 பொசிஷனில் இருக்கும். அப்புறம் சப்ளை ஏதாவது கொடுத்த பிறகு என்ன செய்யும், அந்த பாயிண்டர் வந்து மூவ் ஆகி ஒரு தீட்டாங்கிற ஆங்கிளுக்கு டிஃப்ளெக்ஷன் ஆகும். சரியா. அப்போ இந்த கண்ட்ரோல் வெயிட்டு இங்கே போனால் பேலன்ஸ் வெயிட் இந்த சைடு வரும். சரியா. சப்ளை ஆஃப் பண்ணோன்னா இந்த கண்ட்ரோல் வெயிட்டுனால என்ன செய்யும், பழையபடி 0 பொசிஷன் வந்துடும். இதுக்கு கண்ட்ரோலிங் டிடினா டிஃப்ளெக்டிங் டார்க் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா கரண்ட்டை பொறுத்து இருக்கும். கண்ட்ரோலிங் டார்க் எதை பொறுத்து இருக்குன்னா டிசி வந்து சைன் தீட்டாவை பொறுத்து இருக்கும். சரியா. ஈக்குவலிபிரியம் டிஃப்ளெக்ஷனில் டிடி ஈக்குவல் டு டிசி. சரியா. டிடி ஈக்குவல் டு டிசி. ஐ sin alpha directly proportional to sin theta, I equal to k. K na ஒரு constant into sin theta. Sin theta equal to 1 by k. Theta equal to sin inverse of 1 by k. Thus a gravity control system would have scale crammed at the initial position. சரியா. கிராவிட்டி கண்ட்ரோல் பரிப்பட்ட மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் வந்து கிராம்டு பண்ணியிருக்கோம். அதாவது என்னென்னா அந்த 0க்கும் ஒரு 2-3 ஆம்ஸ் வரைக்கும் என்ன செய்யும், ஸ்கேல் சின்னதாக இருக்கும். அப்புறம் 3-4 கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுபோல் லாஸ்ட்டில் சின்னதாக இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் யூனிஃபார்ம் ஈவன் இஃப் டிஃப்ளெக்டிங் டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு குவான்டிட்டி டு பி மெஷர்ட். சரியா. அடுத்தது இதோட ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். கம்பேரிசன். ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் வந்து காஸ்ட்டு கூடுதல், கிராவிட்டி கண்ட்ரோல் விலை குறவு. ஸ்ப்ரிங் கண்ட்ரோல் யூனிஃபார்ம் ஸ்கேலாக இருக்கும். இது வந்து நான் யூனிஃபார்ம் ஸ்கேலாக இருக்கும். சரியா. அடுத்தது இதில் ஃபேட்டிக் ப்ரெசென்ட் ஆகும். ஸ்ப்ரிங் கண்ட்ரோலில் இதில் ஃபேட்டிக் இருக்காது. கேன் பி யூஸ்ட் இன் எனி பொசிஷன். சரியா. இது எந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். இது வெர்டிக்கல் பொசிஷனில் மட்டும்தான் வைக்கணும். அடுத்தது அக்யூரசி டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். இது இண்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். சரியா. இது லாசஸ் டென்ஷன் டியூ டு ஏஜிங். இது அன்அஃபெக்டட் பை ஏஜிங். அதாவது வருஷங்கள் போச்சுனாலும் இது எதுவுமே பண்ணாது. இது யூஸ்ட் அஸ் போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து பேனல் போர்டு மீட்டர்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சரியா. இந்த கொஸ்டின்ஸை எழுதி படிச்சுடுங்க. சரியா.
இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இதில் யூடியூப் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ அடுத்த போடக்கூடிய வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். சரியா? இது வந்து நம்ம கிளாஸில் இருக்கும்போது ஆன்லைனில் எடுப்போம். அப்புறம் ஆன்லைனில் உள்ள அதே இது வந்து நான் யூடியூப்லேயும் லிங்க் போட்டுறேன். ஓகேவா? நீங்கள் எப்போ வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்யூ.